வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மூக்குத்தி அம்மன் 2 ஷூட் ரேப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வெடிக்கிட்டுருக்காங்க, வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. மூக்குத்தி அம்மன் 2 நான் புனியா விஜய். என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ரொம்ப கிரேட் எக்ஸ்பீரியா இருக்கு. நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய காம்பினேஷன், எல்லா பேரும் சொல்றது ஒரு நாள் ஆயிடும். எல்லா படத்துலயே இருப்போம். ரொம்ப ஒரு சொன்னதான் நிறைய பேர் இருக்காங்க. மேக்கிங் that is a very big director. ஒரு டைரக்ஷன்ல டெக்னிக்கலா பார்த்து எடுத்துட்டு இருக்காங்க. has come out very very well. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் இருக்கேன், நடிச்சிருக்கேன், அது வேற விஷயம். பட் அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம்? இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்தியாவிலேயே ஒரு மாபெரும் படமா இருக்கிறதுக்கு இதுவும் சூப்பர் சூப்பர் ஹிட் ஸ்டைல்ல பாருங்க. இது பிரம்மாண்டம் ரசிக்க போறீங்க. மூக்குத்தி அம்மன் படத்தோட கடைசி நாள் டக்குனு ஷூட்டிங் முடிஞ்ச மாதிரி ஒரு ஸ்டைல். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2000 டெக்னீஷியன்ஸ் பக்கமா ஒரு 6 மாசம் இதை விடாது உழைத்து நல்லபடியா இன்னைக்கு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ண போறோம். ஷூட்டிங் வெற்றிகரமாக இது நிறைவேற்றது. எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். தேங்க்யூ. மூக்குத்தி அம்மன் படத்தை பார்த்து நீங்க ரசிக்கிறோம். என்ன லாஸ்ட்டாக முடிஞ்சது செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஊர்வசி மேம் சொல்கிறாங்க எனக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. பட் அவங்களேருந்து கதை ஸ்டார்ட் ஆகி இது வந்து அப்படியே தனியே வேறு ஒரு ஜானராக இருக்கும்னு நினைக்கிறேன். டைட்டில் மட்டும்தான் மூக்குத்தி அம்மன் 2ன்னு வச்சுருக்காங்க. அதோடைய தொடர்ச்சி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் போல். ஆனால் வேறு ஒரு கதை ஓப்பன் ஆகுன்ற மாதிரி தெரியுது. அதுவும் சுந்தர்சி சார் அரண்மனையெல்லாம் பயங்கரமாக எடுத்துகிறவர். இந்த படம் ஒரு அம்மன் கதையை எப்படி ஒரு பயங்கரமாக எடுத்துக்க போகிறாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க. யோகி பாபு சார், அப்புறம் வந்து இவங்க சிங்கம்புலி சாருன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிஸ்ட். நம்ம சுந்தர்சி சார் படம்னாலே எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு நிறைய பீப்புளும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் பை சீன் வந்து ஒரு காமெடியே அல்டிமேட்டாக வச்சுருப்பாருன்றது நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒன்று பிரம்மாண்டமாக இருக்குன்ற மாதிரி தெரியுது. பார்ப்போம். இந்த வீடியோ நல்லாயிருக்கு. ஷூட் முடிஞ்சதை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு வீடியோ நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். பாய்.